அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையை தவிர்த்தார் மோடி அப்படின்னு தான் இங்கே இன்றைக்கி சொல்லப்போனால் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன் தவிர்த்தார், எதுக்கு தவிர்த்தாருன்னு எனக்கும் தெரியலையே. அப்படி என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நேற்று என்டிஏ கூட்டணி மாநாடு முடிஞ்சிச்சு. சரி, அதில் என்டிஏ கூட்டணியில் உள்ளவங்க பூரா அந்த வரிசையில் உட்காந்துருந்தாங்க. மோடிஜி யார் யார் பேரை சொல்லணுமோ எல்லார் பேரும் கூட்டணியில் உள்ளவங்க பேர், மாநில தலைவர் பேர், அவங்க பேரை தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அண்ணாமலை அண்ணன் பேரை சொல்ல முடியாதுன்னா அதுக்கு மேலே மூத்த தலைவர்களும் இருக்காங்க, மற்ற எல்லோரும் இருக்கையில் அவங்க எல்லாம் தவிர்த்துட்டு அண்ணாமலை அண்ணன் பேரை மட்டும் குறிப்பாக சொல்ல முடியாது. அதனால் நேற்று அவர் பேரை சொல்லாததுக்கு உடனே மோடிஜி வெறுத்துட்டார், கைவிட்டார், பாஜக கைவிட்டுருச்சு, அது அப்படிப்பட்ட கட்சி தான். உருட்டுங்க நீங்கள் ஆடுக்கல. எவ்வளோ உருட்டணுமோ அந்தளவுக்கு தான் உருட்ட முடியும். இந்த என்டிஏ கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கால்வாசி பங்கு அண்ணன் அண்ணாமலைக்கு இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? அவர் 2024 இந்த கூட்டணியை உருவாக்கிட்டார். அண்ணன் நயினா நாகேந்திரனுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. அவர் இப்போ மாநில தலைவராக இருக்கார். அவருக்கும் இதில் நிறையா கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அப்போது 2021 ஏடிஎம்கே இல்லை, இப்போ ஏடிஎம்கே சேர்ந்துருக்கு. அதிலலாம் அது எல்லாருடைய பங்கு இருக்குது. இருந்தாலும் 2024 இதை உருவாக்குனார்ல, உருவாக்கி அந்த கூட்டணி அப்படியே வச்சுருக்காப்புல. அப்புறம் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கும்ல. அதெல்லாம் தவிர்த்துட்டு உடனே அவர் பேரை சொல்லாது குத்தமா? இப்போ சமீப காலமாக எத்தனை தடவை டெல்லி போயிட்டு வந்தார். அவரை புறக்கணிக்கிறாந்தா எதுக்கு டெல்லி கூப்பிடணும்? உடனே அந்த டெல்லிக்கு கூட இது பண்ணிய கூட்டு வச்சு மிரட்டினாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் ஒன்றும் இல்லை தலைவா. அவர் அண்ணன் எப்பவும் போல் நல்லா ஒரு வாட்டுக்கில் சிங்கமாக கம்பீரமாக ஒரு வாட்டுக்கில் எப்பவும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி நல்லா விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கார் அவர் வாட்டுக்கில். பேரை சொல்லணும்னா அப்புறம் மற்ற தலைவர்கள்லாம் அப்படிலாம் இல்லை. அவர் இப்போ மோடிஜி வந்தார், என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு மேடையில் இருந்தாங்க, எல்லார் பேரையும் சொன்னாப்புல. அதோட கூட்டம் முடிஞ்சிச்சு. அதோட எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்காக மோடியை சரி அண்ணன் அண்ணாமலையை பிஜேபி என்றைக்கும் கைவிடாது. முக்கியமாக மோடிஜி அமித்ஷாஜி அவங்க 2 பேரும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. ஏன்னா அவர் பாஜகவுடைய செல்லப்பிள்ளை மாதிரி அண்ணன் அண்ணாமலை. அதனால் யாரும் இதை பற்றி எந்த கவலையும் பட வேணாம். நன்றி, வணக்கம்.